உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். ஒரே ஒரு கிளிக்கில் வங்கி கணக்கில் இருக்கும் பணம் மொத்தத்தையும் திருடும் டிஜிட்டல் மோசடிகள் அப்பாவி மக்களை அலற வைக்கின்றன. பெரும்பாலானவர்கள் கைகளில் உள்ள ஸ்மார்ட் போன்கள் வழியே நூதன முறையில் மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக பிரதமரின் திட்டங்கள் பேரில் மோசடிக்காரர்கள் வலை விரிக்க தொடங்கியுள்ளனர். இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இன்றைய நவீன யுகத்தில் விதவிதமாக டிஜிட்டல் முறையில் நம்மிடம் இருக்கும் பணத்தை பறிக்கும் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஜிபே, போன்பே உள்ளிட்ட செயலிகள் மூலமாக நமது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை திருட முயற்சிக்கும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இப்பொழுது புதிதாக ஒரு மோசடியை டிஜிட்டல் கொள்ளை கும்பல் ஆரம்பித்திருக்கிறது. பிரதமர் மோடியின் புகைப்படத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இப்ப கூகுள் பே, போன்பே, பேடிஎம் கார்டை ஸ்கேன் செய்து கிளிக் செய்தால் போதும், உங்களுக்கு 675 ரூபாய் முதல் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என இணையதளங்கள் மூலம் இந்த மோசடி கும்பல் வலை விரிக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ இதனை சொடுக்கிவிட்டால் செல்போனில் உள்ள அனைத்து விவரங்களும் டிஜிட்டல் மோசடி கும்பலின் கைகளில் சிக்கிவிடுகின்றன. இந்த மோசடி நடக்கும் விதம் குறித்து விவரிக்கிறார் சைபர் குற்றத்தடுப்பு வல்லுநரும் வழக்கறிஞருமான கார்த்திகேயன். இன்ஸ்டால் ஆயிருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது இன்ஸ்டால் பண்ண உடனே உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டு, கால் லாக்ஸ், அதே மாதிரி உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஸோ இதை யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்டு அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபை மார்க் பண்ணுவாங்க. உங்கள் நார்மல் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கும், அதை மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணி திருப்பி உங்களுக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் எனக்கு ஒரு 2000 ரூபா பே பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் பயத்தில் ஓகே நான் இது யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே பே பண்ணிவிடுவீங்க. பே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே நீங்கள் பே பண்ணுறீங்க, உங்களை மிரட்டினா பணம் கிடைக்கும் அப்படின்றத கிரிமினல் நல்லா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு 5000 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் வாங்கின கேசஸும் இருக்கு. இதே போன்று வெளிநாட்டு அழைப்புகள் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்த அழைப்பை ஏற்றால் அதில் தொலைபேசி எண் வெரிஃபிகேஷன் என தகவல் தெரிவிப்பார்கள். அதை நம்பி எண்களை அழுத்தினால் மோசமான மோசடி வலையில் சிக்கிவிடுவோம் என்று எச்சரிக்கிறார் கார்த்திகேயன். அடுத்தது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்க எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, உடனே பிளாக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்தராக பேச உங்களை சைக்கலாஜிக்கலாக அவங்க கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் எடுத்து உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பணம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க அதாவது பேசாதீங்க அவங்களோட. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ உங்களுக்கே அனுப்பிச்சு 2 பேருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா கூட நீங்கள் பயப்படாதீங்க. உடனே என்ன பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் போய்ட்டு அதாவது டிபியில் மொபைல் ஹேக்டுன்னு ஒரு பிக்சர் எடுத்து வச்சுருங்க. ஸ்டேட்டஸ்லேயும் மொபைல் ஹேக்டு அப்படின்னு போட்டுருங்க. தெரியாத எண்களிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளையோ, குறுஞ்செய்திகள், வாட்ஸ்அப் செய்திகள், லிங்குகளை தவிர்ப்பது அவசியம் என்று கூறும் வல்லுநர்கள், ஒருவேளை பாதிக்கப்பட்டால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் அல்லது சைபர் கிரைம் பிரிவினரை 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவிக்கலாம் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து பிரசன்ன வெங்கடேசன், சென்னையிலிருந்து ஆனந்தன். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.